பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் போர் ஒத்திகை. பல்வேறு மாநிலங்களில் முன்னேற்பாடுகள் தீவிரம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை. நாளைய போர் ஒத்திகையை முன்னிட்டு பாதுகாப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். சென்னை விமான நிலையம், கல்பாக்கம் உட்பட 4 இடங்களில் நாளை போர் ஒத்திகை. மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் மாநில அரசு சார்பில் ஏற்பாடு. இந்தியாவின் பிற மாநிலங்களும் திராவிட மாடல் அரசு திட்டத்தை பின்பற்றுகிறது. திமுகவை வீழ்த்திட முடியாதா என ஆற்றாமையில் சிலர் தவிப்பதாகவும் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 9025 ரூபாய்க்கும் சவரன் 72,200 ரூபாய்க்கும் விற்பனை. மே 13ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஜூன் மாத தொடக்கத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றமான சூழல். கலவரம் நடந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் வட்டாட்சியர் ஆய்வு. வடகாடு விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 14 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. கைதானவர்களை புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டம். தமிழ்நாட்டில் தொடர் கொலைகள், சாதிய தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறுவதாக இபிஎஸ் கண்டனம். மக்கள் திமுக அரசை நம்பி எந்த பயனும் இல்லை எனவும் விமர்சனம். சென்னையில் மருத்துவத்துறை சார்ந்த நிறுவனங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சைதாப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் வீடு உட்பட 5 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியிலும் அமலாக்கத்துறை சோதனை. சாய் சுப்ரபாதம் ஹோட்டலின் உரிமையாளர் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றன் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜர். சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் ஆஜரானார். மாமல்லபுரத்தில் வருகிற 11ஆம் தேதி நடைபெற இருக்கும் பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாடு. மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்கள் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்ல தடை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரனின் 2வது மகனும் கைது. கைதான அஜித் ராஜாவிடம் புளியந்தோப்பு தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடி சிலுவைப்பட்டி கடற்கரை பகுதியில் சிறுமி உட்பட 2 பேர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. 2 பேரின் உடல்களை மீட்டு காவல்துறையினர் விசாரணை. சென்னை வண்டலூர் தனியார் கல்லூரியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வெட்டி கொலை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தீவிரமாக தேடும் போலீசார். அரியலூரில் உள்ள நகை அடகு கடையில் 1 கிலோ தங்கம், 8 கிலோ வெள்ளி கொள்ளை. கடையில் பணிபுரிந்த நபர் நகையை எடுத்துச் சென்றதாக உரிமையாளர் அளித்த புகாரில் போலீசார் விசாரணை. அரியலூரில் 3 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன முதியவரை தேடும் பணி மும்முரம்.
நீர்நிலைகளில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் 8 கிணறுகளில் தேடும் பணி தீவிரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் புலியூரில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து. இளைஞர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியீடு. காஞ்சிபுரம் அருகே காருக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற நபர். பயன்பாடற்ற ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி வெளியீடு. சென்னை அடுத்த ஆவடி அருகே குழந்தையை காப்பாற்ற சென்ற தாய் உயிரிழப்பு. சித்தியும் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் குழந்தை உயிருடன் மீட்பு. தமிழ்நாட்டில் 12 காவல்துறை டிஎஸ்பிக்கள் இடமாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. உரிமை கோரப்படாத இறந்தவர்களின் உடல்களை கண்ணியமான முறையில் அடக்கம் செய்திட வேண்டும். சுற்றறிக்கை வெளியிட தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகும் என அறிவிப்பு. வருகிற 9ஆம் தேதிக்கு பதிலாக 8ஆம் தேதியன்றே வெளியாகிறது. தொட்டபெட்டா காட்சி முனையில் முகாமிட்டுள்ள காட்டு யானை. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு வனத்துறை அனுமதி. சாலை விபத்தில் காயமடைந்தோரின் இலவச சிகிச்சை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். விபத்து ஏற்பட்ட 7 நாட்களுக்குள் 1.5 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை பெற்றுக்கொள்ள அனுமதி. பஹல்காம் தாக்குதல் குறித்து பாகிஸ்தானை கடுமையாக கேள்வி எழுப்பிய ஐநா. லஷ்கர்-இ தொய்பா தொடர்பு உள்ளதா உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டன. போலி ஆவணங்கள் பயன்படுத்தி நீட் தேர்வு எழுத முயற்சி. ஒரு மருத்துவர் உள்ளிட்ட நாடு முழுவதும் 7 பேர் கைது. பொன்னியின் செல்வன் 2 படத்தின் பாடல் வழக்கில் ஏ.ஆர். ரஹ்மான் ரூபாய் 2 கோடி செலுத்த இடைக்கால தடை. தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து ஏ.ஆர். ரஹ்மான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. ஐபிஎல் தொடரில் மும்பை, குஜராத் அணிகள் இன்று மோதல். பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொள்ள இரு அணிகளும் தீவிரம். ரெட்ரோ படக்குழுவினரை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த். சூர்யாவின் நடிப்பு அற்புதம் என வாழ்த்தியதாக இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் பதிவு.